ஆண்டாளு, ஆண்டாளு, என்ன பண்ற? இட்லி குண்டா வேணும்னாங்க அதான். முதல்ல எழுந்திரி. மாமா எழுந்திரின்னு சொல்றேன்ல. இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. எதுக்கு படிச்சியோ அந்த வேலையை செய். நீ யாருன்னு உனக்கு மறந்து போச்சா? கடவுள் உனக்கு உயிரை காப்பாத்துற வசந்த படிப்பை படிக்கிற வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கா படி, உன் வேலையை பாரு. என்ன நடக்குதுங்க? உங்களை யார் இந்த அடுப்படி சமாச்சாரத்துல தலையிட சொன்னது? அத நான் பாத்துக்கிறேன். ஒரு வீட்டுல அடுப்படி சரியா இருந்தா மொத்தமும் சரியா இருக்கும். அடுப்படி சரியில்லைன்னா மொத்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான். ஊருக்குள்ள எவன் தப்பு பண்றதுக்கோ பஞ்சாயத்து பண்றேன். வீட்டுக்குள்ள நடக்கிறத பார்த்துக்கிட்டு கண்ண மூடிட்டு இருந்தா நான் எல்லாம் மனுஷனா? ஆண்டாளு, ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போற வழியை பாரு. அத நீங்க முடிவு பண்ண கூடாது. வேற யாரு முடிவு பண்ணணும்? நான் முடிவு பண்ணணும். தப்பு வடிவு. நேத்து ராத்திரி ஓ மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டியிருந்தான்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அந்த சின்ன பிள்ளை பெருந்தன்மையா நடந்துக்குச்சு. அவகிட்ட நீயும் பெருந்தன்மையா நடந்துக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நடக்கல. அதான் நான் பேச வேண்டியதா இருக்கு. அவ படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலைய அவ செய்யட்டும். அது கனவுலயே நடக்காதுங்க. இந்த பார், இது ஏன் வீடு. என்ன இந்த வீட்டு தலைவனை மதிக்கிறதா இருந்தா நான் சொல்றதை கேளு. நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். காலம் பூரா அவ இந்த வீட்டு வேலைக்காரியா கடந்து சாகணும். சொல்லிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அந்த ஆண்டவன் சொல்றதை நீ கேட்கறியோ இல்லையோ, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். ஆண்டாளு, நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா என் பேச்ச கேட்கணும். முதல்ல கிளம்பி ஹாஸ்பிட்டல் போற வழியை பாரு. அத்தை, நீங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்க அத்தைக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். போ, போய் வேலையை பாரு. உன்னை அடிச்சதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ராவணன் தப்பானவனா இருக்கலாம், ஆனா கூட அவன் பக்கம் தர்மம் இருந்துச்சு, ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்படி நீ எதுவுமே இல்லாத ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்ஸ். உங்க மேல மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. எனக்காக இவ்வளோ முயற்சி பண்ணி செலவு பண்ணி அக்கறை எடுத்து தேங்க்யூங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரேவதி. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தினேஷ், சொல்லுங்க. என் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உங்களுக்காகவாது இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எதுக்குங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக படிங்க. கண்டிப்பா மாற்றம் வரும். நான் வரேன் ரேவதி. சரிங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? எல்லாத்தையும் பண்ணது நீங்க. நான் ஜஸ்ட் நீங்க கொடுத்ததை போய் கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாமே இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்கன்னு. நான் தான் பண்ணிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அது இருக்கட்டுங்க, ரேவதி உங்களை பத்தி தப்பால நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க தப்பான ஆள் இல்ல. நிஜமாவே அவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னு தெரிஞ்சா மனசு மாறும்ல. இங்க பாருங்க, அவங்க மனசு மாறணும்டோ இல்லை நான் நல்ல பேர் வாங்கணும்டோ இதெல்லாம் பண்ணலை. கோவத்தில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால நல்லா இருந்த அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தால் அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்காக தாங்க இதெல்லாம் பண்ணுறேன். அவங்க என் கூட நல்லா வாழணும் பிழைக்கணும்னு எதிர்பார்க்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி தான். நான் செஞ்ச தப்புக்கு
பிராயச்சித்தமாக அவங்களுக்கு செய்யணும்னு நினச்ச சின்ன உதவி, அவ்வளோதான். சரி வாங்க, உங்களை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன். சரி வாங்க.